வணக்கம் சார். எனக்கு வந்துட்டு அ அ ஆரம்ப காலத்துல ஒரு ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலா இருப்பேன். எதையாவது நெனச்சுட்டு இருப்பேன். கவலையே இல்லைனாலும் நானா ஏதாவது ஒண்ணு நெனச்சுட்டு இருப்பேன். எனக்கு அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த விபாசனா கிளாஸ் இதெல்லாம் போனேன். அதெல்லாம் எனக்கு செட் ஆகவே இல்ல. தூக்கம் தான் வந்துச்சு. அப்புறம் நெறைய இதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப வந்து எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. ஓவர் திங்கிங் கிடையாது. படுத்தோன தூங்கிருவேன். அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் இரிட்டேஷனாவே இருக்கும். எப்படி யாராவது எப்படி சொன்னா, யாராவது இந்த தண்ணி ஊத்தி மேல ஊத்தி விளையாண்டா எல்லாத்துக்கும் சிரிப்பு, சந்தோஷம் இருக்குல்ல. எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த தோசை கல் நல்லா சூடா இருக்கும்போது மேல தண்ணி பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி எனக்கு எரிச்சலா இருக்கும். அப்படி வலு வலுன்னு விழுந்துட்டே இருப்பேன். அது மாரி இது. என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்ல வந்து என்ன புல்டாக் டாக்ன்னு கூப்பிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் கடிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாரி என்னோட குணம் எல்லாமே மாறி இருக்கு. ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு இருக்கு. ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே ஒரு பயத்தோடயே சுத்துவேன் நான். அந்த ஒரு ஒரு மாரி இன்செக்யூராவே இருப்பேன் நான். ஆனா இப்ப எனக்கு அப்படி கிடையாது. இப்ப எனக்கு 1 வயசு குழந்தை இருக்கா. எனக்கு 1 வயசு குழந்தை இருக்கா. அவன கரெக்ட்டா தூங்க வச்சுட்டு, அவன் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நான் 6 மணிக்கு கிளாஸ்ல கேமராவ ஆன் பண்ணுவேன், அவன் அழுக ஆரம்பிச்சுருவான். அப்பல்லாம் எனக்கு அத வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாது. இவன் ஏன்டா கரெக்ட்டா இந்த டைம்ல எந்திரிக்கிறான் அப்படின்னு கோவப்படுவேன். பட் இப்ப வந்து இவன் இப்படிதான் பண்ணுவான். இவன் வந்து இப்படிதான் இருக்கும். இத நாம தான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கும் முத்திரைகள் சஜெஸ்ட் பண்ணதில்ல. எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இன்னும் நல்லா ஆளுமையா நல்லா ஆழ்ந்து கத்துக்கணும் அப்படின்னு முத்திரைகள் நினைப்பேன். ஒரே முத்திரைகள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் வாய் முத்திரை மட்டும் சொன்னேன். அது கன்ஃபார்மா தெரிஞ்சது. அவங்களோட குணமுமே மாறி இருக்கு. என் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. டிவோர்ஸ் போற அளவுக்கு போயிடுச்சு. ஆ 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. லவ் மேரேஜ் தான். வேற்று சமூகத்துல கல்யாணம் பண்ணாங்க. ஆனா பேரண்ட்ஸ்னால நெறைய சண்டை அப்படிலாம் இருந்து, அந்த பையனும், அந்த பொண்ணும் சரி நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆயிரலாம் அப்படிங்கிற லெவல்ல இருந்தாங்க. நான் சொன்னேன், "டைம் பாஸ் ஆவலன்னா, சும்மா அந்த வாய் முத்திரை மட்டும் வச்சு பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். அவங்களையுமே 2 பேத்துக்குமே அது நல்ல மாற்றம். 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்களே கொஞ்சம் காம் ஆயி செட்டில் டவுன் ஆயிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், "நான் இன்னும் இந்த கிளாஸ் நெறைய படிக்க வேண்டியது இருக்கு. நான் எதுவும் சஜெஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க வந்து திருச்சியில இந்த இடம் இருக்கு. நீங்க போய் கான்டாக்ட் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வரேன்னு வந்திருக்காங்க சார். சிறப்பு. நம்ம எல்லோரும் மேலும் மேலதிகமான புரிதல்லாம் பெற்றுக்கிறோம். நம்ம பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆர்வத்தோட இதுக்கு முன்னாடிலாம் மைண்ட் வந்து இம்பேலன்ஸா இருந்ததுன்னா, என்ன டைவர்ட் பண்ணிக்குவேன் நான். என்ன பண்றதுன்னே தெரியாம எதையாவது ஒண்ணு ஆர்ட் பண்றது, அது பண்றதுன்னு என்ன ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். போனா அந்த விஷயத்த ஒழுங்கா கத்துக்க மாட்டேன். ஒரு வேலைக்கே நான் போறேன். ஒரு ஐடில ஜாப்ல ஜாயின் பண்ணேன். 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சார் தான் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி நீங்க அப்டின்னாரு. அதே 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த சார் தான் வந்து வொர்ஸ்ட் எம்ப்ளாயி நீங்க தான் அப்டின்னு சொன்னாரு. அவருக்கு வந்து நான் எவ்ளோ எஃபோர்ட் போட்டேன் அந்த கம்பெனிக்காக. பட் அவர் வந்து அத யோசிக்காம அந்த வார்த்தைய சொன்னோனே எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியல. நான் வெளியில வந்துட்டேன். இப்டி நம்ம போயிட்டு, போயிட்டு வரோமே அப்டின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. நான் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல. இந்த சொசைட்டிக்கான பெர்சனே கிடையாதுங்கிற மாரி ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கு, எனக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். இப்போ வந்து ஒரு இடத்துல அப்ரோச் பண்றேன், ஒரு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, எத சொல்லணுமோ அத மட்டும் தான் சொல்லுவேன். தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்த வந்து மூவ் ஆயிடுவேனே தவிர, அங்க போய் அவங்க கிட்ட ஆர்க்யூ பண்ண மாட்டேன்.